வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ்ல கார்த்தி, நலன் குமாரசாமி, சந்தோஷ் நாராயணன் இவங்களோட காம்போவுல வெளிவந்திருக்கிற வா வாத்தியார் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல ராஜ்கிரண் சார் எம்ஜிஆர் அவர்களோட தீவிர ரசிகரா இருக்கிறாரு. ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளியே வருது. அந்த நேரத்துல தான் ராஜ்கிரனோட பேரனான கார்த்தி பிறக்கிறாரு. சோ ராஜ்கிரண் என்ன நினைக்கிறாருன்னா, கார்த்தி தான் எம்ஜிஆர் அவர்களோட மறுஜென்மம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்த்திய எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா கார்த்தி இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாரு. அவருக்கு நம்பியாரை தான் பிடிக்கும். கார்த்தி வளர்ந்து பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் ஒரு கரப்டான போலீஸ் ஆபீசரா மாறுறாரு. ஒரு பக்கம் சத்யராஜ் பண்ற அரசியல் சூழ்ச்சிக்கும், இன்னொரு புறம் கவர்மெண்ட பயமுறுத்துற ஹேக்கர்ஸ் கும்பலுக்கும் இடையே அவரு சிக்கிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவருக்குள்ள இருக்கிற வாத்தியார் வெளியே வரும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்தி தான் எம்ஜிஆர் சாரோட மேனரிசம் பண்ற இடங்களாகட்டும், கரப்டான போலீஸ் ஆபீசரா அவரு வர இடங்களாகட்டும், இந்த இடங்கள்ல நடிப்புல பின்னி பெடல் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய எனர்ஜி தான் இந்த மொத்த படத்தையுமே காப்பாத்தி கொடுத்துருக்குது. படத்தோட ரெண்டாவது ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா அது சந்தோஷ் நாராயணன் தான். படத்துல வர பாடல் காட்சிகளை விட பின்னணி இசை தான் இந்த படத்தை தாங்கி நின்றுக்குது. குறிப்பா சொல்லணும்னா, எம்ஜிஆர் காலத்து மியூசிக்க இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. படத்துல ராஜ்கிரண் மற்றும் கார்த்தி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே இருக்கிற எமோஷன் பாண்டிங்க காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல 80s காலங்கள்ல வர பிளாஷ்பேக் காட்சிகளை கலர் டோன் மூலமா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல வர காமெடி காட்சிகள் பல இடங்கள்ல நல்லாவே ஒர்க் ஆகி இருக்குது. அது மட்டும் இல்லாம படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு லேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டாத அளவுக்கு திரைக்கதைய டைரக்டர் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் காட்சிகள் லென்த்தா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை ஏற்படுத்துது. செகண்ட் ஹாஃபோட ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்துல அங்கங்க லாஜிக் இல்லாத காட்சிகளை உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்துல சத்யராஜ் சாரோட கதாபாத்திரத்தை இன்னுமே இவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லா கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்துல வர பாடல் காட்சிகள் நல்லாவே இருந்தாலும் அந்த பாடல்கள் படத்தோட வேகத்தை குறைக்க தான் செய்யுது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.